முன்னாள் மேலாளர் தந்தையர்களே, மேலாளர் தந்தை நான் ஒரு அவர்களே, பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் முதல் குருவாகிய மறைமாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை பேரருட்பணி அவர்களே, இந்த நேரத்தில் உங்களை மட்டுமே வாழ்த்துவதற்காக வந்து நிற்கிறேன். ஏனென்றால் கடவுளில் நான் ஒரு தனி, அது உன் கண்ணில் பட்டு என்னை தேர்ந்தெடுத்த விதம் ஒரு தனி. இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு 2 பேருக்கு சொல்லிவிட்டு, என்னை வாழ வைத்த, என்னை உயரத்தில் வைத்து பார்த்து அழகு பார்த்த முதன்மை குரு தந்தை அவர்களுக்கு ஒரு 2 வரி. ஃபஸ்ட்டு அம்மா. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடிதொழ மறுப்பவர் மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை, நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவாள், ஒரு நாழிகை நம் பசி பொறுக்க மாட்டாள், மேலெல்லாம் இளைத்திட பாடுபட்டு மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவாள். அடுத்தது அப்பா. அப்பாவுக்கு நான் வார்த்தையை தேடுகிறேன், ராகத்தை தேடுகிறேன், கிடைக்கவில்லை. ஏனென்றால் அப்பாவுக்கு நிகர் அப்பா தான். 10 மாதம் சுமந்தவள் அன்னை என்றால் என்னை அறுபது வயது வரை நெஞ்சில் சுமந்தவர் என் அப்பா. என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. என்னுடைய ரோல் மாடல் என் அப்பா, எனக்கு ஹீரோ எங்கள் அப்பா. எனக்கு நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் பங்கு கொண்டு, நான் இன்றைக்கி கூட வண்டி எடுத்துன்னு போயிட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் பொறுத்து, போயிட்டியா சாப்பிட்டியா, பசங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டுனே தொல்லை பண்ணியிருப்பார். அது அன்பு தொல்லை. அவருக்கு பாடல்களால் நான் வரிகள் சொல்ல முடியாது. அடுத்தது பொதுவாக என்னை கவர்ந்த பழைய பாடல் உங்களுக்காக. அதுதான் வாழ்க்கையின் ரகசியமே. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, நமக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. ரைட், நீங்கள் எல்லாரும் அட்டென்ஷன் ஆயிட்டீங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுடைய மனசில் பதியும். என்னுடைய முதன்மை குரு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், நிறைய சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம், ஃபாதர் சொல்லும்போது சொன்னார், இந்த டயசிஸில் மட்டுமல்ல, வேறு எந்த டயசிஸ்லையும் இனிமேலும் எனக்கு கடவுள் கொடுத்த வரம் யாருக்குமே கிடைக்காது. அந்த வகையில் ட்வைஸு த்ரைஸு எவ்வளோ பிளஸ்டு நான். ஏன்னா 5 வருஷம் தான் நான் வாதியாராக இருந்தேன். அதிலிருந்து இன்றைக்கி 60 வயசு.
அது வரைக்கும் தலைமை ஆசிரியர் பொறுப்பிலே இருந்து மற்ற ஆசிரியர்களை வழிகாட்டுகின்ற பணி தான். வேட்டவளத்தில் இருந்தால் வேட்டவளம் ஃபஸ்ட்டு, ஓப்பன் ஃபாரத்தில் சொல்கிறேன். விருதுவிளை நாளில் இருந்தால் விருதுவிளை நான் ஃபஸ்ட்டு, அடுத்து பௌத்திரம் வந்தால் பௌத்திரம் ஃபஸ்ட்டு, அடுத்து வேட்டவளம் போனால் அது ஃபஸ்ட்டு, மறுபடியும் பௌத்திரம் வந்தால் இது ஃபஸ்ட்டு. கடவுள் இவரது கண்ணில் ரஜினிகாந்த் சாரை பாலச்சந்தர் கண்ணில் பட்டம் காட்டின மாதிரி என்னுடைய அருட்தந்தை பேர் சொல்ல மாட்டேன், முதன்மை குரு கண்ணில் நான் பட்டேன். அவரோட அப்போ நிறைய பேர் பணி செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்னமோ தெரியல, என்னுடைய திறமையா என்னவோ, அழகுலாம் சொல்ல முடியாது, கலர்லாம் சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று அவரை கவர்ந்தது. அவரை கவர்ந்ததால் என்னை அப்போவே தலைமை ஆசிரியர் பணிக்கு இழுத்துட்டார். அடிக்கடி HMS மீட்டிங்க்கு அனுப்புவார். எவ்வளோ வழிகாட்டிட்டு தலைமை ஆசிரியர் பணி விருதுவிளை நாளில் காலியாச்சு. நான் எதேச்சியாக ஷேம்பாக்கம் இருக்கிற ஒரு ஊருக்கு போனேன். விருந்துனா விருந்து, அப்படி ஒரு விருந்து. நானும் ஜோசப் காந்தி சாரும் மதுராம்பட்டு போனோம். அவ்வளோ பெரிய விருந்து கொடுத்துட்டு ஒரு அப்படியே சும்மா கேட்டார், விருதுவிளை நான் யூனிவர்சிட்டி போறியான்னு. அப்போ எனக்கு என்ன வயசு, சின்ன வயசு, 34 என்னவோ. அப்போ விருதுவிளை, ஐயோ என்ன சாமி சொல்கிறீங்க, இந்த வயசில் நான் எச்சம் ஆவர்த்தா, நீ வேணும்னா சொல்லு. சரிங்க ஃபாதர் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ப மாட்டீங்க, அப்போ இருந்தது பேரருட்பணி ஜான் வளர்காட் அவர்கள் தான் மேலாளராக இருந்தார். நான் சொன்னேன் அவ்வளோதான். அதுதான் எனக்கு அவரை ரோல் மாடலாக பிடிச்சிது. நினச்சார்னா எத்தனை பேர் தடுத்தாலும் சாதிச்சிருவார் அவர் நினச்சா. அந்த மாதிரி தான் வேட்டவளம் இன்றைக்கு மிகச்சிறப்பான மேல்நிலை பள்ளியாக இருக்குதுன்னா காரணம் அவர் போட்டது, அவர் போட்ட விதை. மற்றவர்களால் அதுக்கு சொந்தம் கொண்டாடவே முடியாது. இன்றைக்கி கூட ஆரம்பத்தில் எவ்வளோ போராட்டத்தெல்லாம் சந்தித்து இன்றைக்கி வேட்டவளம் பள்ளியை நம்பர் 1 வச்சுருக்கிறார். அப்போ வேணுமா எச்சம்னாரு. சரிங்க ஃபாதர்ண்ணா நேராக போனார். உடனே மேலாளர்கிட்ட பேசினே இருந்தார். ஒத்துக்கலையே அவர், ஜான் வளர்கட் ஃபாதர் ஒத்துக்கலை. உடனே அவர் ரெஃபேக்டரிக்கு சாப்பிட்ற இடத்துக்கு போனார், கூடவே போனார். மேலே ரூமுக்கு போனார், மேலே ரூமுக்கு கூடவே போனார். மறுபடியும் சாப்பாட்டு அறைக்கு வந்து டீ குடித்தார், மறுபடியும் கூடவே வர்றார். மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்தார், மறுபடியும் கூடவே வர்றார். இவருடைய தொல்லை தாங்காமலே எனக்கு HM போஸ்ட்டை வளர்காட் ஃபாதர் கூப்பிட்டு கொடுத்தார். அவர் மட்டும் அன்னைக்கு அந்த முயற்சியை, ஏதோ ஒரு கடவுள் யாரோ ஒருவர் மூலமாகத்தான் உனக்கு அருள் புரிவார்ன்ற மாதிரி எனக்கு அருள் புரிந்தது. சத்தியமாக 100க்கு 150% முதன்மை குரு தந்தை அவர்கள் தான். இந்த கவிதையை நான் வாசித்துறேன். வாசிக்கும் பொழுது சாதாரணமாக இருக்காது, புரியும். நல்லா கவனிங்க ப்ளீஸ். வாழ்த்து மடல். அன்பான அருட்தந்தையே, ஆழ்ந்த மறையுறையின் நற்குருவே, உம்மை வணங்கி என் வாழ்த்துதல்களை சமர்ப்பிக்கிறேன். அன்னை மொழியில் அழகு சொல்லெடுத்து, அழகான வரியில் ஆரங்கள் தொடுத்து, மழையின் மண்மணம் சேர்த்து, மலர்களின் வாசங்கள் கோர்த்து உம்மை வாழ்த்துகின்றேன். என் பணி வாழ்வின் முதல் தலைமை ஆசானே, என் முதல் குருவே, எம் மறைமாவட்டத்தின் முதன்மை குருவே, ஏழைகளின் மறு உருவே, எங்களின் வழி உறவே, எளியவர்க்கு நீர் ஏணி, வாய் திறந்தால் நீர் வாணி, பாடல் ஸ்துதியில் உச்சம் தொடுபவரே, பாஸ்கா புகழரை நீ பாடும்போது எங்கள் மெய் சிலிர்க்குமே, ஆங்கிலத்தில் புலமை பெற்ற இந்திய ஷேக்ஸ்பியரே, ஜெர்மனியும் லத்தீனும் அறிந்த மொழி ஆளுநரே, பதவிகள் உமக்கு புதிதும் அல்ல, அதை நீர் விரும்புவதும் இல்லை. TVMSS டைரக்டர், கத்தோலிக்க விவிலிய பணிக்குழு தலைவர், அருங்கொடை இயக்க இயக்குனர், இன்னும் பல இவற்றில் உச்சம் தொட்டதால் இன்று உயர்ந்து மறைமாவட்ட முதன்மை குருவானார். வேட்டவலம், பவித்திரம், அரடாப்பட்டி இவ்வூர்களில் உம் கட்டுமான பணி ஏராளம். ஏழைகளுக்கு நீர் அள்ளி கொடுப்பதில் தாராளம். கிளை பங்குகளில் வீடுகள், கறவை மாடுகள், ஆடுகள், இன்னும் இதில் பல அடக்கம். இதில் உம்மை மெச்சிக்கொள்ள வைப்பது மக்களை இறைவழிப்படுத்த பத்தியாவரம் அருகில் நீர் கட்டிய தியான ஆசிரமம் என்றும் மக்கள் மனதில் நிற்கும். எத்தனையோ அருட்தந்தையர்கள் என்னை கடந்து சென்றார்கள், எத்தனையோ அருட்தந்தையர்கள் என்னை கடந்து சென்றார்கள். சிலர் தீயாய், சிலர் தீயாய், சிலர் தென்றலாய். ஆனால் உம் சொல்லும் செயலும் இன்றும் என்னை வழிநடத்தும்.
நான் அறப்பணியான ஆசிரிய பணியை தொடங்கியது முன்னே, என் இல்லத்தரசியை கரம் பிடித்ததும் திருப்பலியிலே, என் முதல் குழந்தை முதல் ஆசீர்வாதத்தை பெற்றதும் திருக்கரத்திலே, நான் தலைமை ஆசிரியராக உயர்ந்ததும் உம்மாலே, நான் ஏற்றமடைந்ததும் இறையாசிர் பெற்றதும் உம்மாலே. நீவிர் நிறைவான இறையாசிர் பெற்று வாழ்க பல்லாண்டு, வளர்க தொண்டு, நிலவும் நிலமும் சுழலும் வரை நீர் வாழ்க வாழ்கவே. நன்றி. கடைசியில் ஒன்று சொல்கிறேன். இந்த பாஸ்கா மறையுரைன்னு அப்படின்னு சொல்லியிருக்கோமே எங்களுடைய வேட்டவலத்தில், அப்போ ஃபாதர் அந்த பாஸ்கா நைட்டு மாசு வச்சார்னா இந்த பாட்டை கேட்கறதுக்குன்னு எல்லா இளைஞர்களும் கோயிலில் இருப்பாங்க. அந்த பாட்டு முடிச்சோடனே போயிடுவாங்க. என்ன பாட்டு? வானக தூதரணி அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா போதும். அப்பா 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 அந்த பாட்டை அப்படியே கேட்டுக்கினே இருக்கலாம் போல இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், அன்னைக்கு எல்லாம் எங்கெங்கேயோ சுற்றி நிற்பானுங்க. அந்த பாட்டு ஃபாதர் பாடுறாருன்னு ஆரம்பிச்சிட்டா எல்லா இளைஞர்களும் உள்ளே இருப்பாங்க. பாட்டு முடிஞ்சோடனே அப்புறம் போயிடுவாங்க. அவ்வளோ இசையால் எல்லாரையும் கவர்ந்தவர். இன்னும் நிறைய சொல்லலாம். தந்தை அவர்களே, முதல் கையெழுத்து பணியில் போடும்பொழுது நீர் என் பக்கத்தில் இருந்தீர். இறுதியாக இன்று பணி நிறைவு பெறும்பொழுதும் என் பக்கத்தில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். கண்டிப்பாக நீர் உள்ளவரை நான் இருக்கணும், நான் உள்ளவரை நீர் இருக்கணும். இந்த பணி முடிந்தாலும் மற்ற பணி தொடர வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஆசித்து உங்கள் இறை ஆசிரியரை பெற உங்கள் நான்.